இல்லை நிறைய பேர் வாழ்க்கை கன்சூமிங்லாம் பார்த்துருப்பீங்க. படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சினிமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் அவங்க சொந்த பாக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் தொலைச்சிட்டு வாபஸ் வந்துடுவாங்க. வந்த பிறகு திரும்பி பார்த்தா ஜீரோவாக தான் இருப்பாங்க. அவங்க கையில் ஒன்றும் முடியாது. அதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்க, பட் முடியாது. நான் பார்த்துருக்கேன். சினிமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படிலாம் பேசினதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். போய் அதுக்கப்புறமா கையில் ஒன்றும் முடியலன்னதுக்கப்புறம் வந்து அவங்க என்னடா வாழ்க்கை நினைக்கும் போது அப்பவும் அவங்கள நான் பார்த்தாங்க. நம்ம ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே ஆரம்பித்து இங்கே தான் முடியணும் அப்படின்ற ப்ராப்பரான டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் கையை வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அது பிஸ்னஸாக எடுத்துக்கிறதா, இல்லை நம்ம ஜெயிக்கணும், வரலாறு பதிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக போராடுறதா. ஸோ என்னென்னா, நான் பிஸ்னஸாக நினைக்கும் போது என்னை பொறுத்தது இல்லையா, என்னால் கோடிக்கணக்கு இருந்தால் தான் படம் பண்ண முடியுன்றது அவசியம்லாம் எனக்கு கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கதைக்கு போதுமான அளவுக்கு பணம் கிடைச்சாலே நான் படம் பண்ணிட்டு தயாராக இருப்பேன். இப்படி யோசிக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க.